வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். நீரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. ஜல் மகோத்சவ் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். தற்சார்பு இந்தியா இலக்கை அடைய பெட்ரோலியத்துறையை விரிவுபடுத்த வேண்டியது அவசியம். கேரளம் மாநிலத்தில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாடு முழுவதும் உள்ள மீனவ சமுதாயத்தின் நலனை மத்திய அரசு மேம்படுத்தும். கொச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கேரளம் பயணத்தை தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்ரித் பாரத் உள்ளிட்ட 5 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். திருச்சி மாநகருக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு சார்பில் வரவேற்கிறேன். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலைப்பதிவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போவது உறுதி. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திருச்சியில் பேட்டி. எரிவாயு தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் மக்களவையில் விவாதம். தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு விளக்கம். தமிழகத்திலிருந்து விடை பெற்றார் ஆளுநர் RN ரவி. சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினர் மரியாதை. UPSC தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 56 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. அடுத்த ஆண்டு வெற்றி பெறுவோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் என விருப்பம். திமுக ஆட்சியில் தினமும் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். விரிவான செய்திகள். நீரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல் மகோத்சவ் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நீரை விலைமதிக்க முடியாத கருவூலமாக கருதி அதனை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீர் பாதுகாப்பு என்பதை வெறும் பயிற்சியாக மட்டும் கருதாமல் வாழ்க்கைக்கான வழியாக உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் அறிவுறுத்தினார். ஒரு காலத்தில் குடிநீர் பெறுவதில் மாபெரும் சவால்களை எதிர்கொண்ட கிராமத்தினர் தங்கள் வீடுகளில் ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலம் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான நீரை பெறுவதையும் சுட்டிக்காட்டினார். நீர் பாதுகாப்புக்காக நல் ஜல் மித்ரா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு குடிநீர் விநியோகத்தை பாதுகாப்பது மற்றும் நிர்வகிப்பது சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பெட்ரோலியத்துறையை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளம் மாநிலத்திற்கு வருகை தந்த அவர் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பாலக்காடு பொள்ளாச்சி இடையேயான ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கொச்சி சுத்திகரிப்பு ஆலையில் ரசாயன அலகுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதன் மூலம் பெட்ரோலியத்துறை உத்வேகம் பெறும் என்றார். இந்த அலகின் மூலம் ஆண்டிற்கு 4 லட்சம் டன் பாலிப்ரொபிலீன் ரசாயனம் உற்பத்தி செய்யப்படும் எனவும், இது ஜவுளி மற்றும் மருத்துவ உபகரண தொழில்துறைக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார்.
आत्मनिर्भर भारत बनाने के लिए, मेक इन इंडिया के लिए पेट्रोलियम सेक्टर का विस्तार बहुत आवश्यक है। आज कोच्चि रिफाइनरी में पॉलीप्रोपाइलिन यूनिट के शिलान्यास के पीछे भी यही लक्ष्य है। इस यूनिट से हर साल अराउंड 4 लाख टन पॉलीप्रोपाइलिन का प्रोडक्शन होगा। आने वाले समय में ये प्लांट पैकेजिंग, टेक्सटाइल, ऑटोमोबाइल, मेडिकल डिवाइसेस ऐसी अनेक फैक्ट्रीज को सपोर्ट करेगा। பாலக்காடு பொள்ளாச்சி இடையேயான ரயில் சேவை தமிழ்நாடு மற்றும் கேரளம் மாநில மக்களின் பயணத்திற்கு உத்வேகம் அளிக்கும் எனவும் தெரிவித்தார். நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்யும் இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகள் வெகுவாக பாராட்டுவதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசின் நடப்பு பட்ஜெட்டிலும் உள்கட்டமைப்பு வசதிக்கு சாதனை அளவாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் கேரளம் மாநிலம் பெருமளவில் பயனடைந்து வருவதாக கூறிய பிரதமர், இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் வளர்ச்சியடைந்த கேரளமை உருவாக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற முக்கிய பங்காற்றும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மீனவ சமுதாயத்தின் நலனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளம் மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற அகில கேரளம் தீவர சபையின் பொன்விழாவில் உரையாற்றிய பிரதமர், கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மக்களை பாதுகாப்பதில் மீனவ சமுதாயத்தினர் மேற்கொண்ட மாபெரும் உதவியை வெகுவாக பாராட்டினார். கேரளம் மாநிலத்தின் முந்தைய அரசுகள் மீனவ சமுதாயத்தின் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மீனவர்களை முற்றிலும் புறக்கணித்ததாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீனவர்களை அங்கீகரித்திருப்பதாகவும் நீல பொருளாதாரத்திற்கு மீனவர்கள் பங்களிப்பை நன்கு உணர்ந்திருப்பதாகவும் கூறினார். மீனவர்களுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கி அவர்களை நாட்டின் நீரோட்டத்தில் இணைக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத யோஜனா மூலம் கேரளம் மாநிலத்திற்கு 1400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் காரணமாக கேரளத்தில் மீன்வளத்துறை வேகமாக முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் கூறினார். यहाँ फिशरमैन समाज को मजबूत करने के लिए कई लेवल पर काम हो रहा है। फिशरमैन कोऑपरेटिव सोसाइटी और फिशरीज फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशंस, उसको लाखों करोड़ रुपए का फंड भी दिया जा रहा है। हम ये भी चाहते हैं कि फिशरमैन समाज के युवा ब्लू इकोनॉमी को लीड करें, एक्सपोर्ट जैसे क्षेत्रों में आगे बढ़े। इसलिए क्रेडिट गारंटी सिस्टम के माध्यम से युवाओं को आगे बढ़ने के लिए प्रोत्साहित किया जा रहा है. கேரளம் மாநிலம் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் 2 அம்ரித் பாரத் உள்ளிட்ட 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் சுமார் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் 5 புதிய ரயில் சேவைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், போத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி பயணிகள் ரயில் ஆகிய சேவைகள் பிரதமரால் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளன. பஞ்சப்பூரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அடுத்த ஆட்சியை அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளால் மக்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், டாஸ்மாக் உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து நல்லாட்சியை மீண்டும் கொண்டுவரும் என்றும், தமிழர்களின் பெருமை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதே இந்த தேர்தலின் நோக்கம் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். We are confident that the NDA will form the next government in Tamil Nadu. The NDA will defeat the anti-Tamil culture, anti-Tamil people, anti-women government of Stalin and Udayanidhi Stalin, and give good government on the lines of Jayalalithaji's government. திருச்சிராப்பள்ளி வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக மக்கள் சார்பாக வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகை ஆண்ட சோழர்களின் வீரச்செல்வமும் பண்பாட்டின் சின்னமுமாக திகழும் திருச்சி மாநகருக்கு பிரதமர் வருகை தந்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டில் தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவச் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், கவச் என்பது 5 துணை அமைப்புகளை கொண்ட மிகவும் சிக்கலான அமைப்பாகும் என்றார். 8570 கிலோமீட்டரில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1100க்கும் மேற்பட்ட தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6776 கிலோமீட்டரில் தண்டவாள பாதை உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். கவச் அமைப்பின் பணிகள் முன்பே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் அது 2014இல் பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னரே தொடங்கப்பட்டதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மதுரையில் வெல்லப்போவது யார்? மக்களின் நாடி துடிப்பு. மக்கள் தீர்ப்பு 2026. டிடி தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி. வரும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் காந்தி மியூசிய வளாகம், மதுரை. அரசியல் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அனைவரும் வருக. செய்திகள் தொடர்கின்றன. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 2026-27 கல்வியாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு குறித்த அறிவிப்பு கடந்த மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டு விண்ணப்ப பதிவு 8ஆம் தேதி முதல் தொடங்கியது. விண்ணப்பிக்க முதலில் கடந்த 8ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் அவகாசம் வழங்க மாணவ மாணவிகள் பெற்றோரிடம் இருந்து கோரிக்கைகள் எழுந்தன. அதனை கருத்தில் கொண்டு விண்ணப்பிப்பதற்கு 11ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி இன்றுடன் விண்ணப்ப பதிவு நிறைவு பெற உள்ளது. மேலும் அவகாசம் வழங்கப்படாது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் 6 மாவட்டங்களில் மொத்தம் 108 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 44 பேர் பெண் நக்சலைட்டுகள் ஆவர்.
இந்த மாவட்டங்களில் பிஜப்பூர், தண்டேவாடா, சுக்மா, பாஸ்டர், நாராயண்பூர் மற்றும் கன்கர் மாவட்டங்கள் அடங்கும். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு 3,95,00,000 ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 56 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு வெற்றி பெறுவோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் யுபிஎஸ்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் உள்ளிட்ட 60 பேருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறினார். அந்த முயற்சிகளுக்கு தற்போது பலன் கிடைக்க ஆரம்பித்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், சாதாரண மக்களுடன் அன்பாகவும் பண்பாகவும் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான் முதல் திட்டத்தால பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டரா, பல்வேறு துறைகளில் செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். ஏன் வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதுவர்களாக சென்று நாடுகளுக்கு இடையான நல்லுறவை நீங்க மேம்படுத்தணும். மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் RN ரவி தமிழகத்திலிருந்து இன்று விடை பெற்றார். தமிழ்நாடு ஆளுநராக 2021 முதல் பணியாற்றி வந்த RN ரவி தனது 54 மாத கால பணியை நிறைவு செய்து இன்று முறைப்படி விடை பெற்றார். தலைநகர் தில்லி செல்லும் அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது.